ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ரீடிங் பார்க்க போகிறேன்னா 111111 பார்க்குறவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் ரீடிங்குள்ளே போகலாம். இதில் பையன்லாம் வைக்கல. கமெண்ட் செக்ஷனில் 1111 டைப் பண்ணுங்கள். சி 1111 பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய growth எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த growth வந்து உங்களுக்கு கூட சீக்கிரம் நடக்க போகுது. அது கேரியர் growth-ஆக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பிக்கஸ்ட் growth-ஐ பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்குது. பார்ப்போம் அடுத்த என்ன வருதுன்னு பார்ப்போம். டவுன் பார்க்கறதுக்கான ரீடிங். சன் கார்டு. இத்தனை நாள் நீங்கள் வந்து டெய்லி என்னைக்காவது ஒரு டவுன் பார்க்காம இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். அந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு தெரியாமலே வந்து ஒரு சில இந்த பிரபஞ்சம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்றது அது உங்களுக்கு தெரியல. பட் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிக்னல் மூலமாக, ஒரு பர்சன் மூலமாக, இல்லை ஏதாவது பிக்சர் பார்க்குற மூலமாக ஒரு சில விஷயத்தை தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த 1111 பார்க்குறவங்க மேக்ஸிமம் வந்து யார் மூலமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய சான்ஸ் நிறையா இருக்குது. அது யார், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் பாஸாக இருக்கலாம். அவங்க மூலமாக ஒரு சில உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத்துக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. பார்ப்போம். 1111 பார்க்குறதுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னடா இப்படி ஒரு லைஃப்பில் இப்படி நம்ம வந்து இவ்வளோ ஆர்டர் போட்டுட்ருக்கோம். பார்த்தா ஒரு சில பேர் வந்து வேகமாக வந்து டக்குன்னு முன்னேறிடுறாங்க. நம்ம லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம கஷ்டப்பட்டு ஈஸியாக கிடைக்கிறத விடங்க, கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயம் கிடைக்கும் போது தான் அது நிரந்தரமாக நிற்கும். ஸோ ஒரு சில நாட்கள் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிலச்சி நிற்கிறதுக்கு தான் வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சில சிரமத்தை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த சிரமம் வந்து இனி வர காலங்களில் இருக்காது. கூடிய சீக்கிரம் ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க, ஒரு சக்ஸஸை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். பார்ப்போம் அடுத்து என்ன வருது பார்ப்போம். ரொம்ப நாளாக வந்து யாராவது கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு வாங்கணும், ரொம்ப நாளாக 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சீக்கிரம் வாங்க போகிறீங்க கோல்டு. உங்கள் லைஃப்பில் வந்து என்னடா கோல்டு வாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் கோல்டு வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். கோல்டு விற்கிற விலைக்கு நம்மளாம் வாங்க முடியுமான்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வாங்குவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கு. எந்த வழியாவது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கோல்டு வாங்குவீங்க.
see லவ்வர்ஸுக்கு ஒரு சில பேர் லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், ஒரு பிளாக்கேஜ் இருந்திருக்கும், உங்கள் லைஃப்பில் வந்து சம் இஷ்யூஸ் ஓடி இருக்கோ தேர்ட் பர்சனாக இல்லை. அதெல்லாம் வந்து இனி வர காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி இருக்க போகிறீங்க. லவ்வர்ஸ்க்கான ரீடிங் இது. 1111 பார்க்குறவங்களுக்கான ரீடிங். சரி, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் என்ன, உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க போகுது, நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் சீக்கிரம் நடக்க போகுது. 1111 பார்க்கும்போது நீங்கள் என்ன ப்ரே பண்ணீங்களோ கண்டிப்பாக வந்து 1111 பார்க்குறவங்க ப்ரே பண்ணுறதோட சரி, பட் நடந்த மாதிரியே ஒரு ஒரு நடந்துருச்சுன்னு நினைங்க. 1111 பார்க்குறவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் நடந்துருச்சு, நமக்கு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நினைங்க. நடக்கலைன்னு வேணால் வேண்டாதீங்க, நடந்துருச்சுன்னு வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்றதுக்குரிய கார்டு. நீங்கள் 1111 பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் போகிற பாதைகள் அது சரியான பாதை அப்படின்றதுக்குரிய தான் 1111. ஒரு நியூ பிகினிங், நீங்கள் போகிற பாதை சரியான பாதை அப்படின்றத காட்டுறது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் ஒரு காரை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க, இல்லை வீடு பார்க்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்குறதுக்கு போகிற சமயத்தில் வந்து வீடு வாங்குறதுக்கு போகிறீங்க. அது கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீடை பார்க்க போகும்போது கண்டிப்பாக வந்து 1111 பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு சிக்கல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த யூனிவர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு நல்ல குட் சிக்னலாக நினைங்க. ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. பட் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராங்காக வைங்க. 1111 பார்க்கும்போது நடந்துருச்சுன்னே ப்ரே பண்ணுங்க. நடந்துருச்சு அப்படின்ற ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்றது ஒரு ஹாப்பியாக ப்ரே பண்ணுங்க. சோகமாக ப்ரே பண்ணாதீங்க. 1111 பார்க்கும்போது உங்களோட ப்ரேயரை வந்து ஒரு சந்தோஷமாக நடந்துருச்சுன்னு ஒரு ஹாப்பினஸோட ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக 1111 பார்க்குறவங்க எங்கேயாவது ஹார்ஸை பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஹார்ஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஒரு பிக்சர்லையோ இல்லை வந்து எங்கேயாவது ஃபோனில் கூட பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து இப்படிலாம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகுமான்னு நினைக்காத அளவுக்கு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. இப்படி ஒரு ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களோட லைஃப் வந்து மாறப்போகுது. ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ போகிறீங்க. இது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எதையுமே வந்து நம்ம வந்து நடக்கும்னு நினைங்க. நடக்கும்னு நினச்சாதாங்க நடக்கும். இது என்ன நம்ம நடக்க போகுது, எப்படா நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக வந்து நடக்கும்னு நினைங்க, பாசிட்டிவாக நினைங்க. வார்த்தைகளை சொல்லும்போது கூட நடக்கும் அப்படின்னு, இங்கே நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது உங்களுக்கு. நமக்கு யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, நமக்கு நடக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருங்க.
டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறவங்க படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபோக்கஸ்லாம் வந்து இப்போ படிப்பில் அதிகமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒருவேளை அடுத்த படிப்பு தொடர்வீங்க, இல்லைன்னா அடுத்த ஜாப்புக்கு போகிறத கூட வாய்ப்புகள், பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். உங்களோட யாருக்காவது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்லாம் தீந்துடும். லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அது ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆகி ஒரு பாசிட்டிவான விஷயமா நடக்கும் உங்கள் லைஃப்பில். ஒரு ஹாப்பினஸான மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். ஒரு செலிப்ரேஷன் டைமாக பார்க்க போகிறீங்க. என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட பிரச்சனைகள்லாம் எண்ட் ஆக போகுது வேர்ல்டு கார்டு. ஸோ அதனால் எல்லா பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் இருந்த பிரச்சனையெல்லாம் எண்ட் ஆக போகுது. இதான் டபுள் ஒன் பார்த்தவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை.